இப்போ வந்து நீங்க சொல்ற விஷயம் வந்து நெப்போட்டிசம், அரிஸ்டோக்ராட் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் மீதுமே அந்த ஒரு விமர்சனம் இருக்கு. விஜய் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு டைரக்டருங்க. அதாவது parallel-ஆ. சினிமா வேற, அரசியல் வேறன்னு பார்க்கறதுனால தான் ம். இன்றைக்கு நாங்க அதிகாரத்தை மட்டுமே வச்சு பேசிட்டு இருக்கோம். ஒரு முதலமைச்சர் பதவிக்கு எப்படி வராங்க? ஒரு குடும்பத்துல கோபாலபுரம் வீட்டுல பிறந்தா மட்டுமே முதலமைச்சர் ஆயிடலாம் ம். அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குன்னு அரசியலை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இன்றைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் அவர்கள் மனைவிக்கும் வந்து பேனர் வைக்கிறாங்கன்னா சொந்த காசுல வந்து பண்ணல யாரும். நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்து மக்கள் பணத்துல, மக்களுடைய வரி பணத்துல ஊழல் செஞ்சு தான் பணத்தை சம்பாதிக்கிறீங்க. திரு உதயநிதி அவர்கள் தான் ஆகச்சிறந்த தலைவர்னு நீங்க பேசுவீங்க. சரி, ஒரு பக்கம் அப்படி இருந்துட்டு போட்டோம். ஆனா துணை முதலமைச்சரா உதயநிதியை நீங்க கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்கு கேட்டீங்களா? நம்ம திரைப்படம்ன்றது ஒரு தொழில். அது அந்த தொழிலை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து அரசியல், இது மக்களுக்கானது. தாவேகாவுக்கு வந்து சில சமயங்கள்ல தொண்டர்களே பலவீனமா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பலவீனம்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே வந்து பலம் தானா? எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்டமாக தங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான். திருமாவளவன் நேத்து ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. கூட்டம் வரலாம், இது எதுவுமே வாக்கா மாறாதுன்னு ஒரு விஷயத்த ஆமா, சொல்லியிருந்தாரு. அண்ணன் நேற்று முக்கியமான விஷயத்தை வர கோட் பண்ணியிருந்தார். வடிவேல் போனா கூட வந்து இந்த மாதிரியான கூட்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணனை நான் ரொம்ப பாராட்டுறேன். யதார்த்தமா பேசக்கூடியவர், உண்மையை பேசக்கூடியவர். வடிவேலுக்கு வர கூட்டம் கூட உதயநிதிக்கு வராதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ நாங்க வந்து உங்களோட சேர்ந்து உழைப்பதற்கு தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய நோக்கம் நிறைவேறணும், மக்களை சந்திக்கணும், எங்க தலைவர் மக்கள்கிட்ட பேசணும், இந்த ஆட்சியோட அவல நிலையை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்ம இது. நீங்க கரெக்டா வந்து எங்க தலைவர் பேசும்போது ஆம்புலன்ஸை உள்ள வர்ற கதெல்லாம் இனிமேல் செட் ஆகாது. நான் என் தலைவர் முதலே சொன்னது போல தான், நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்டிவா ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, கிரிட்டிசிசம் வைக்கிறீங்கன்னா நாங்கள் அதை எதிர்கொள்ளவும் எங்களை மாற்றிக்கொள்ளவும் எப்போதுமே தயாரா இருக்கும்.